மாதிரி வெல்டிங் அடிக்கிறத வெறுங்கனால பார்த்தா கண் எரியும்னு வெல்டர்லாம் சொல்லுவாங்க. அது எதனால அப்படிங்கறது இப்ப நான் சொல்றேன். பொதுவா இந்த மாதிரி வெல்டிங் பண்ணும்போது இதுல இருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் கதிர்கள், அதாவது யூவி ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதால கண் எரியுதா இல்ல இந்த வெல்டிங் பண்ணும்போது இதுல இருந்து வர புகை, அதாவது ஸ்மோக்கால கண் எரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெல்டிங்ல வரக்கூடிய அந்த ஒளியால தாங்க கண் எரியும். இதை வந்து 3 டைப்பா பிரிக்கிறாங்க. யூவி ரேஸ்ல ஏ பி சி அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. 100ல இருந்து 200 நானோமீட்டர், 200ல இருந்து 300 நானோமீட்டர், 300ல இருந்து 400 நானோமீட்டர். அதாவது நானோமீட்டர்ஸ் அப்படின்னா நீங்க மீட்டர் கணக்குல எடுத்துக்காதீங்க, நானோமீட்டர் ரொம்ப கம்மியான அளவு. பொதுவா வெல்டர் இந்த மாதிரி வெல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல ஒரு 5 அடியில உட்காந்துருப்பாரு, அவருமே அன்னைக்கு நைட் ஃபுல்லா கண் எரியுது அடுத்த நாள். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எதனால அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அவரு கண்ணை வந்து புதுசா இருக்கிறதுனால அவர் கண்ணை பாதிக்குதுங்க. பொதுவா இந்த ஒளி வந்து கண்ணுல இருக்குல்ல இந்த கருப்பு மொழி, இந்த கருப்பு மொழியில இருக்கக்கூடிய கார்னியாவை டேமேஜ் பண்ணும். இந்த கார்னியா ஓவர், இந்த அதாவது 2 மெட்டலை ஒன்னாக்கும் போது ஓவர் ஹீட், வெப்பத்தால அதிகப்படியான யூவி ரேஸ்ல அந்த கார்னியா டேமேஜ் ஆகி கண்ணு எரியறது, தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வடியும், கண்ணு உருத்தும், மண்ணள்ளி போட்ட மாதிரி உருத்தும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து வெல்டருங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்மோக்கால வந்து வெல்டர்களுக்கு கண்ணு எரியாதுங்க. இதால என்ன பிரச்சனை வரும்னா மூச்சு திணறல் வர்றது ஃபியூச்சர்ல. இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல புகை படிஞ்சு ஒரு மாதிரியா இருக்குங்க. ஸ்கின் அலர்ஜி வருது, இதெல்லாம் தான் இந்த ஸ்மோக்கால வரும். ஸ்மோக்கால வந்து கண் எரியறது வந்து 25% அப்படின்னா இந்த மாதிரி வெல்டிங் பண்ணும்போது வரக்கூடிய கதிர்வீச்சு இதால வந்து 70% வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வந்து பாதிப்படையுங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்துல இருந்து நீங்க உங்களை சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படின்னா வெல்டருங்க தயவு செஞ்சு அதிகப்படியான வெல்டிங் வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி யூவி ப்ரொடக்டட் கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. அதாவது இதை இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் கவர்ட் ஆயிடுங்க. இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி ஃபுல் கவர் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கிளாஸஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த கிளாஸ் வந்து நிறைய நண்பர்கள் போன வீடியோல நான் போட்ட வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாதுங்க. நீங்க எங்க வேணாலும் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம வந்து டாக்கா செட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். பாய்.